இந்த உலகத்துல இதிகாசம் சொன்னது எத்தனை நீங்க சொன்னீங்க? இதிகாசம் வந்து 2 தானுங்க. என்னன்னா ஒற்றை ராமாயணம் ஒற்றை மகாபாரதம். அந்த ராமாயணத்துல கதாநாயகமா? ராமாயணத்துல கதாநாயகன் ஸ்ரீ ராமராகப்பட்டவர். பெருமாள் எடுத்த அவதாரம் மொத்தத்துல தெரியுமா? அது 10 அவதாரம். 10 அவதாரம். 10வது அவதாரம் கல்கி அவதாரம். எடுக்க போறாரு. இப்ப இவ்வளவு பெரிய சூட்சமத்துல எல்லா உள்ள பெருமாளாகப்பட்டவர் ராமாயணத்துல எடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? ராமாயணத்துல ராம அவதாரங்க. ராம அவதாரம். அவதாரம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையே. இதுல மாற்று கருத்தே கிடையாது. வனவாசம் போனா இல்ல. ஆமா. எத்தனை வருஷம் போனாங்க? அது 14 வருடம் வனவாசம். யார் போனா? சீதை ராமன் சீதை லக்ஷ்மணன் 3 பேர் போனாங்க. ராமன் சீதை லக்ஷ்மணன். ராமன் சீதை லக்ஷ்மணன் 3 பேர் தானே போனாங்க. மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து. இப்ப இந்த இடத்துல நீங்க போன இடத்துல யார் போனாரு? ராமன் போனாரு. லட்சுமணன் போனாரு. சீதை போனார். கருத்து சொல்றீங்க. ஏத்துக்கலாம். ராமராகப்பட்டவர் எந்த குலத்துல பிறந்தார் தெரியுமா? ராமர் சூரிய குலத்திலே உதித்தவர். எந்த குலத்துல? சூரிய குலம். சூரிய குலத்துல உதித்தவர் ராமர் தானே. ஆமா. இதுல எந்த செய்தியும் பின்னாங்களே இல்ல. செய்தி சரியா தான் இருக்கு. ஊருக்குள்ள இந்த வரைக்கும் பேர் வைக்கமா பாருங்களே. ரெட்ட புள்ள பிறந்தா பேர் வைப்பாங்க. ராமர் லட்சுமணன். ராமே இந்த வரைக்கும் வைக்கிறாங்கல்ல. நடப்புல இருக்குல. ராம லட்சுமணன் ரெட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு ராமே சங்கு சக்கராயுதம் ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. இருக்காடா பேர் வைக்கிறாங்க. ஆனந்த ராமா, கோதன் ராமா, தசரத ராமா, பட்டாய் ராமா பேர் வைக்கிறாளா? இப்படி எல்லாம் பேர் வைக்கக்கூடியது யாருடைய அவதாரத்துக்கு? அது ராமனுடைய அவதாரம். இப்ப ராமர் பிறந்துட்டாரு. சரி. ராமர் கூட பிறந்தது யாராரு? ராமன் கூட பிறந்தது அப்படின்னா லட்சுமணி, வேற பரதன், சரி சத்ருகன் தானே உண்மை. இப்ப ராமராகப்பட்டவர் பெருமாளுடைய அவதாரம். சரி பிறந்தாச்சு. இப்ப கையில உள்ள சங்கம் சக்கராயுதம் யார் தெரியுமா? என்னங்க? சங்கும் சக்கராயுதம் பெருமாளுக்கு என்ன ஆயுதம் தானே? பெருமாளுடைய ஆயுதம் தானே ஆயுதம். இந்த ஆயுதம் ராமாயணத்துல என்னவா அவதாரம் பண்ணாங்க? நீங்க ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே தான் இருக்கீங்க. மாற்று கருத்து இல்லையே. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? என்ன கேட்டீங்க? அதாவது இங்க இருக்கிறது எல்லாருமே வந்து உங்க பாட்டை நாராயணனை கும்பிடக்கூடியவங்க. சரி. சாமி வந்து கிருஷ்ணன். ஆமா. உங்க பாட்டை கிருஷ்ணனை கும்பிடக்கூடியவங்க. உண்மைதான். இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய கையில இருந்த பொருள் என்னன்னு கேட்டேன். சங்கு சக்கரம் சொல்லிட்டு. சங்கு சக்கராயுதம். ஆமா. அதே சங்கு சக்கராயுதம் அவங்ககிட்ட உண்டு. அவங்ககிட்ட இருந்தா தான் அவங்களுடைய பொருள் அவங்களுடைய ஆயுதம் சொல்ல முடியும். சரி. அந்த பொருள் அடுத்த இடத்துக்கு போனது கருடன் கையில எப்படி போனது அப்படின்னு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். யாருமே மறுக்கல. அப்புறம் கேள்வி கேட்டிருக்கீங்க. மறுத்து பேசுறாங்க. யார்ட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி முன்வைக்கிற மறுக்கலையே. இருங்க. மடினாக நீங்க அங்கதே கவனம் பண்ணீங்க. இங்க பாருங்க. நீங்க வச்ச கேள்வியே நான் மறுக்க கிடையாது. மறுக்க கிடையாதுன்னா அப்ப கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நல்ல தெளிவான ஆளு, அறிவான ஆளு, திறமையான ஆளு பதில். நான் கேட்ட கேள்வி எடுத்துக்கிறீங்களோ? இருங்க. நான் வச்சது என்ன கேள்வி இல்ல. ஒரு விஷயம் இருங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சரி. பதில் சொல்லாம விட்டுவிட்டு ராமாயண காவியத்துல சங்கு சக்கராயுதம் வந்து நீ சொன்னதெல்லாம் புரியுது. எல்லா வல்ல அவதாரத்துல பெருமாள் கையில சங்கு சக்கரம் இருக்கு. கருணை கையில எங்க இருக்கு? ஏன் இருக்கு? அவருடைய ஆயுதம் எங்க இருக்கு? நீங்க நான் என்ன சொல்றேன்? பெருமாள் கையில இருக்கக்கூடியது சங்கு சக்கரம். பெருமாள் ராமனா அவதாரம் எடுத்துட்டாரு. அப்ப சங்கு சக்கரம் யாரா வந்தா? இது ஏன் கேள்வி. இப்ப நான் வர்ற இடத்துக்கு கருணை கையில எங்க தெரியுமா இருக்கு சங்கு சக்கரம்? இன்னைக்கு நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். ஆரம்பத்துல எல்லா வல்ல பெருமாள் எல்லாத்துக்கும் பிரவேசக்கூடிய உலகளந்தா வாமன ரூபம் எடுத்த அவதாரம் தான் குட்டையான வடிவம். 3 அடி நிலங்கத்தார் மாவடி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலத்தை தரையினார். என் கால் பாதத்தால அளந்துகிறார். ஆகாயத்தை ஒரு பாதத்தால அளந்தாச்சு. பூமியை ஒரு பாதத்தால அளந்தாச்சு. 3ஆவது அடிக்கு இடமுள்ள தன்னுடைய தலையை நீட்டினார் மாவடி. பாதாள உலகத்தை வச்சு தள்ளாப்புல. இது நடந்த செய்தி. இப்ப தான் பெருமாள் உலகளந்த பரமுறாக மாறிட்டார். இப்ப 3 அடி நிலங்கட்டு போனாரா? தாரவார்த்து கொடுக்க மாவடி சக்கரவர்த்தி வந்தாரா? வரும்பொழுது சுக்கராச்சாரியா சொன்னாரா, வந்தது வாமனை இல்ல, அதை உலகளந்த பெருமாள் பரத்தை கொடுத்துறாத. 3 அடி நிலம் தரீனா சிக்கலா போயிடும். தரக்கூடாது, கொடுக்காதே சொல்ல. கொடுத்த வாக்க மீற முடியாது. நான் கொடுத்தே தீர்வேன். கமண்டலத்தை எடுத்து தாரவார்த்தை கொடுக்க போனார். சுக்கராச்சாரியா ஒரு வண்டு ரூபம் எடுத்து கமண்டலத்துடைய நுழைவாயில போய் அடைச்சுக்கிட்டார். அடைச்சாச்சுனா பாப்பார்ல மாவடி சக்கரவர்த்தி தாரவார்த்தை கொடுக்கிற இடத்துல தண்ணி வெள்ள ஏன் தடைவிட்டு நிக்குது? பெருமாள் பார்த்தார். அப்ப அடைச்சிருக்கிறவே சுக்குரே அடைச்சிருக்கிறாள் பிரச்சனை. ஒரு புள்ளை எடுத்து உள்ள ஒரு குத்த சுக்கராச்சாரிய கண்ணு பறிபோச்சு. இப்ப சுக்கரனுடைய வெள்ளிவானுடைய கண்ணு பறிபோச்சு. இழந்த கண்ணை மறுபடியும் வாங்கணும். யாரால போச்சோ அவராலே கொடுக்க முடியும். பெருமாளை நோக்கி மறுபடியும் தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருந்தோட பெருமாள் காட்சி கொடுத்து சுக்கராச்சாரியருக்கு கண்ணையும் கொடுத்தாச்சு. இந்த சுக்கராச்சாரிய தவம் இருந்த அந்த ஸ்தலத்துலதான் அரைக்க ஒருத்தன் தவம் இருக்க. அரக்கம் பேரு மயன். பெருமாளை காட்சி கொடுக்கிறார். சங்கு சக்கராச்சாரியா அப்ப காட்சி கொடுத்தோன்னு அப்பதான் சொன்னாரா, அரக்கனாப்பட்ட மையன் உங்களை பெருமாளா பல ரூபத்துல பார்த்துட்டேன். ராமாயணத்துல பார்த்த மாதிரி ராமரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ராமரா காட்சி கொடுங்க பெருமாளே கேட்க
பெருமாள் ரூபத்தில் உள்ளவர் எப்படி ராமரா காட்சி கொடுக்க முடியும்? கையில் உள்ள சங்கை சக்கரத்தை வச்சிருந்தோம்னா காட்சி கொடுக்க முடியுமா? முடியாதுல. அப்பத்தே சங்கை சக்கரத்தை கருடா நீ வச்சிரு, நான் ராமரா காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்காக தன்னுடைய சங்கையும் சக்கராயுதத்தையும் கீழே உள்ள கருடங்கையில கொடுத்துட்டு தன்னுடைய கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்தாராம். கோலத்தை மாத்தி வில்லேந்தி ராமனாக காட்சி கொடுத்தனால அந்த சுவாமியினுடைய பேரு கோலவள்ளி ராமர் பேரு. இந்த சங்கையும் சக்கரத்தையும் கருடா நீ வச்சிரு, அவனுக்கு நான் மாத்தி காட்சி கொடுக்கிறேன்னு கருடங்கையில கொடுத்தனால கருடன் கையிலே பெருமாள் கொடுக்கப்பட்ட சங்கம் சக்கரமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் திருவெள்ளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல கருட பகவானுடைய கையிலே சங்க சக்கரம் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் திருவெள்ளியங்குடி. உண்மையா பொய்யா சொல்ல மாட்டீங்க? என்ன போல அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன சொல்லுங்க நீங்க நாரதர் சொன்ன பதில் பொய்யா இருக்கும்னு நினைச்சிட்டீங்க நீங்க, அப்படித்தானே? பொய்ன்னு நினைக்கிறீங்கல்ல? சொல்லுங்க, சும்மா இருங்க சாமி, சொல்லுங்க. நாரதர் சொன்ன பதில ஏத்துக்கலாமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொன்ன பதில் உண்மைன்றீங்க. ஆமா ஆமா எங்க ஆமா சரி. நான் உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கக்கூடியது கிருஷ்ணாகப்பட்டவர் பாட்டை நாராயணே, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வம். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயப்பார்த்தி பண்ண இன்னையோட வாயை வச்சுக்கிட்டு சொல்லு. உங்களை நல்லா இருக்க ஒரே கல்ல இருங்க, நல்லா வாழணும் தான் நான் சொல்லுவேன். அப்படியா? தவறா பேசுங்க. ஆகா திருப்புல்லாணி பெருமாளே, ஆதி ஜெகநாத மூர்த்தியே, மங்களநாதரே, உத்தரகோசமங்கை நாயகியே, நீ என்ன இருக்கிறது உண்மையா இருந்தா ஆத்தா எல்லா வல்ல பெருமை சேர்க்கக்கூடியவளே, உன்னோட பாதப்படுகிறேன் கொல்லங்குடி காரி மடப்புறத்தா, எல்லா வல்ல மாறுநாட்டு கருப்பு பல்லட்டா படி, எல்லாரும் வள்ளியை நல்லா பாத்துக்கங்கடா. சொல்ல அப்படி சொல்ல அது பத்திரமா எந்திரிச்சு உட்காருப்பா முத. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுனதா சொல்லவா? சரி சொல்றேன் கேட்டேன். இந்த கதை தெரியாது. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தது யாரு அப்படின்னு கேட்டு இருக்காப்ல. நான் ஒரு கேள்வின்ற இடம் அந்த இடத்துல அர்ஜுனன் தேரோட்டியே பெருமாள் தானே, அவர்தானே ஓட்டுறாப்ல. அந்த கிருஷ்ணனை தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த கண்ணன் தானே தேரோட்டியா இருங்க. மணி ஆயிடுச்சு, நான் கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்டு அது சங்கு சக்கர ஆயுதம் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருந்தது பெருமாள் இருந்தது எப்படி கருடன் கையில போனதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ரூபத்தை மாற்றி காட்சி கொடுப்பதற்காக கையில கொடுக்கப்பட்டது அப்படின்னா அங்க இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா, உண்மையை சொல்லிட்டாங்கன்னு வைங்களே, எனக்கு எதிரியா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறதான வேணும் உண்மையிலே. அப்புறம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சரி, ஜோர எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க பாப்போம். இந்த ஊரு நம்ம ஊரு எங்க வேணாலும் ஒத்துழைப்பு இருக்கு. மக்களுடைய ஆசீர்வாதம். மணி ஆயிருச்சு, உரிய வரணும். மணி ஆயிருச்சு, உரிய வரணும். ரொம்ப சீக்கிரமா போய் நம்ம சந்திக்கணும். 5 மணிக்கு நாடகத்தை முடிக்கணும். அதுபோல இந்த பெருமாளாகப்பட்டவர் அவதார ராமரை எடுத்துட்டாப்ல. அப்ப சங்க சக்கரம் யாரை எடுத்தான்னு சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுப்போம். விட மாட்டீங்களா? சொல்லி செய்யற ஒண்ணு சொல்லாது செய்யற 1000. சரி, அந்த கேள்வி மக்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. நல்லா படிச்சிருப்பாரு போலயே. படிச்சிருந்தாலும் நல்லது. நீ வரக்கூடிய காலகட்டம் படித்த தலைமுறை தான் எதிர்பார்க்கிறான். விஷயங்கள் நிறைய கண்டிப்பா படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய நாடு முழுவதும் அதான் வளர்ச்சியுடைய உச்சகட்ட பெருமை. கண்டிப்பா 4 பேராவது இருப்பாங்க படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே சங்கு சக்கர ஆயுதம் பெருமாளுடைய கையில இருந்த சங்கு சக்கர ஆயுதம் ராமாயண காவியத்துல ராம அவதாரத்துல யாராக உருவான காரணம் என்ன, யாராக தோற்றினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. காரணம் சாமி, கோசலையோட பிள்ளை ராமே, கைகையோட பிள்ளை பரவே, சுபத்திரியோட பிள்ளை லட்சுமணி சத்திரிகை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சொன்னீங்களா உங்க பாட்டு நாராயணி, ராமர் வந்து பெருமாளுடைய அவதாரம், மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்துறாரு. அடுத்து லட்சுமணனாகப்பட்டவர் ஆதிசேஷன் அவருடைய அவதாரம் எடுத்துறாரு. ஆனா இந்த சங்கு சக்கராயுதம் வந்தது யார் அப்படின்னா பரதன் சத்துருகன். நீங்க கேட்டது சங்கு சக்கராயுதமா வந்தது பரதன் சத்துருகன். எப்படி என்ன காரணம் அப்படின்னா, அதாவது உங்க பாட்டை வந்து பார்கடல்ல பள்ளிகொண்டான் அவர் நித்திரையில இருக்காரு. நித்திரையில இருக்கின்ற பொழுது பொதுவாகவே தூங்க போகின்ற பொழுது நம்ம ஒரு பொன்பொருள் ஏதாவது போட்டிருந்தோம்னா அது கொஞ்சம் இடையூறா இருக்கும்னு சொல்லிட்டு கலட்டி வச்சிருவோம்.
அதே போல இந்த உங்க பாட்டு நாராயணன் என்ன செய்யறாரு, கிருஷ்ணாபட்டர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நித்திரை கொள்ளும் பொழுது அவர் கையில உள்ள சங்கு சக்கராயுதம், தலையில் அங்க இருக்கக்கூடிய ஜடாரி, அதுக்கு மேல காலில் இருக்கக்கூடிய அந்த பாதுகை எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சிடறாரு. இப்படி கழட்டி வைத்து இவர் நித்திரை கொள்றாரு. யாரு? உங்க பாட்டு கிருஷ்ணாபட்டர் பெருமாள் தூங்குறாரு. அப்ப வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்குது, முனிவருடைய சத்தம். வேகமா போய் வெளியில போய் பாக்குறாரு. என்னையோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு வெளியில போய் பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அங்க போய் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த சங்கு சக்கராயுதமும் அவர் காலில் கழட்டி வச்சாரு பாதுகை, இது எதிர்த்தாப்புல எதிர்புறமா இருந்தது. அப்ப இந்த சங்கு சக்கராயுதம் இந்த பாதரட்சியை பார்த்து சொன்னதான், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீ தகுதியே இல்லாத ஆளு, நீங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இந்த இடத்துல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த சங்கு சக்கராயுதம் என்ன சொல்லுது, நான் பெருமாளுடைய விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க சங்கு சக்கராயுதம் பேசிக்கிடுச்சோம், பெருமாளுடைய விரல்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ பெருமாளுடைய காலில் இருக்கிற ஆளு, பாதுகையை பார்த்து ரொம்ப கேவலமா ஏகலமா பேச, நீங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. அப்ப அந்த பாதுகை பார்த்து சொல்லிச்சா, சங்கு சக்கராயுதத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கு, நீங்க விரல்களை அலங்கரிச்சு கொண்டு இருந்துட்டாலும் நான் பெருமாளுடைய பாதுகை காலில் அலங்கரிச்சு கொண்டு இருக்கேன், அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க இருக்க தகுதியே இல்லைன்னு ஒரே ஒரு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப வெளியில போன உங்க பாட்டை உள்ள வந்துடுறாரு. கிருஷ்ணாபட்டர் வர்றாரு, மகாவிஷ்ணு வந்த உடனே என்னப்பா பிரச்சனைன்னு பார்த்துறாரு. பார்த்த உடனே அப்பதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சங்கு சக்கராயுதத்தை பார்த்து நீங்க விரல்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறது போல இந்த பாதுகாப்பட்டது என்னுடைய கால்களை அலங்கரிச்சு நினைப்பா இருக்கு, இவ்வளவு கேவலமா பேசலாமா? எந்த பாதுகையை பார்த்து நீங்க ஏகலமா கேவலமா பேசுறீங்களோ, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்றாங்கல்ல, அப்படி யாரையும் பேசக்கூடாது. எந்த பாதுகையை பார்த்து நீங்க பேசுறீங்களோ அதே பாதுகையே அடுத்த ஜென்மம், அதாவது மறுபிறவியில நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட பிறந்த பிறப்பீங்க. யார? சங்கு சக்கராயத்தையும் பார்த்து உங்க பாட்டுன்னு சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய கூட பிறந்த பிறப்பீங்க. அப்படின்னா யாரு? அடுத்த பிறவியில ராமே தானே, ராமவதாரம் வந்துருது. அடுத்த பிறவியில ராமே என் கூட பிறந்த பிறப்புனா யாரு? சங்கு சக்கராயுதம் பரதன் சத்துருக்கனா. ஆக அடுத்த பிறவியில என் கூட பிறந்த பிறப்பா பிறந்து எந்த பாதையை பார்த்து நீங்க கேவலமா பேசுங்க, அதே பாதையை பார்த்து இருவரும் ரெண்டு பேரும் அப்படி வழிபட்ட மணியா கும்பிட்ட மணியா இருப்பீங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்த மறுபிறவி ராமவதாரம் வந்துருச்சு. அடுத்த ராமவதாரத்துல ராமாயண காலத்துல உங்க பாட்டு ராமரா வந்துடுறாரு. அந்த சங்கு சக்கராயுதம் எப்படி வந்தது? பரதன் சத்ருகனா வந்துடுறாங்க. அப்ப ராமாயண காவியத்துல ராமே லக்ஷ்மணே சீதை 3 பேரும் வனவாசம் போறாங்க. வனவாசம் 14 வருடம் வனவாசம் போகின்ற பொழுது பரதன் அங்க இருந்து வர்றாரு. பரதன் வந்து என்ன செய்யறாரு, அண்ணன் வந்து என்னை விட்டுட்டு போறீங்களேன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க. கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் இல்லட்டாலும் என்னுடைய பாதுகையை வச்சு நீ சிம்மாசனத்தில் ஆட்சி புரிவான்னு சொல்லிட்டு அண்ணன் வர்றதொட்டிக்கு அவர் பாதுகையை வச்சுட்டு ஆட்சி புரிகிறார். அப்ப பாருங்களேன், ராமர் என்ன செய்யறாரு, அவர் காலில் போட்டு அந்த பாதுகையை எடுத்து பரதன் கையில கொடுக்க, இந்த பாதரட்சியை எடுத்து அவர் சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டு பரதனாகப்பட்டவர் ராம 14 வருடம் வனவாசம் முடிகிறதுக்கும் இவங்க அப்படி இருவரும் கும்பிட்ட மணியா இருக்காங்க. யாரு? பரதனும் சத்ருகனும். அப்ப சங்கு சக்கராயுதம் வந்தது யாரு? பரதனும் சத்ருகனும் தான் வந்தாங்க. அப்ப பரதன் சத்ருகன் சங்கு சக்கராயுதம் பாதுகையை பார்த்து கும்பிட்ட மணியா இருக்கு. எதற்கு இப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? தீதும் நன்றும் பிறதரவாரா, நன்மையோ தீமையோ மற்றவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதல்ல, நமக்கு நாமே தெடிக்கிறது. சாதி இரண்டுடைய விரலை சாற்றங்கால் நீதி வடிவா வேரணையில் இட்டார் வழியோர் இடாதரை இழுத்தோர் பட்டாய் உள்ளபடி கொடுக்கக்கூடியவர் பெரியவர் எடுக்கக்கூடியவர் இழிவுறுத்தார் அப்படி ரொம்ப சிறப்பா சொல்றாப்புல. ஆக பெருமாளுடைய தோற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அகந்தை தலைதூக்கும் பொழுது ஆணவத்தை ஒடுக்கி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது பகவானுடைய அவதாரம் பெருமை உண்டு. 2 வீட்டுக்கு நான் சொன்ன பதில ஏத்துக்கிறீங்களா? யாராவது இப்படி சூப்பர்னா கை தட்ட வேண்டியதானே. விஷயங்கள் பல உடம்பு சரி உங்களை பார்த்து ரசிக்கிறான் என்ன அர்த்தம்? சரி கண்ணோட்டங்கள் அப்படி இருக்கு. நம்ம அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்க பார்த்தா சந்தோஷமா? சரி 2 வீட்டுக்கு வெளிச்சம் தேவை. ஒவ்வொரு இடங்கள்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு 60,000 70,000 கூட்டத்துல வந்து 6 வட்டமா நாடகத்தை கெடுக்கிற காட்டுல நம்மளுக்கு 50 பேர் 600 பேர் உட்கார்ந்து நம்ம சிறப்பா பாக்குறது சிறந்த பெருமை இருக்கு. பெருமைக்கு மத்திக்கிறேன். 2 வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, மரணத்துக்கு தண்ணீர் தேவை, ஜாடிக்கு மூடி தேவை, குரலுக்கு கிருமி தேவை, உரலுக்கு விளக்கை தேவை, பெண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு மொத்தம் 7 இருக்கு, பெண்களுக்கு மொத்தம் 7 இருக்கு. கால நீடி மரபம் திரைகள் காலை விடலை முதுவர் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் ஆண்களுக்கு உண்டு என்று சொல்றாங்க. பேரே பெருமை மந்தே மனதே அறிவே தெளிவே பேர்ல என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் இருக்கு. நாங்கள் அழைத்திருப்பது நான் அணிந்திருக்கக்கூடிய பருவம் 3வது மங்கை பருவம். 3வது
பருவம் மங்கை பருவம். ஆமா. அப்பேற்பட்ட மங்கை பருவம் பருவ மங்கையே உன்னுடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் ஏற்றா போல ஒரு அற்புதமான மாப்புள்ள கால கண்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். இந்த உலகத்திலேயே இன்னைக்கு பார்த்து வந்த மாப்பிள்ள ரொம்ப பெரிய மாப்பிள்ள ஒரு ஒருத்தர் மாப்பிள்ள ஒரட்டு மாப்பிள்ள உருவத்துக்கும் பருவத்துக்கு ஏற்ற ஒரே மாப்பிள்ள ஒரு மட்டும்தான். அப்படி ஒரு ஆளு மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. சொல்ல கேட்டுக்க. ஆனா எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வார்த்தை சொல்லு. காதால கேட்டுக்கொண்டு செவியை காத்து ஏற்றுக்கொள் வெளிநாகம் வேளனைக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். ஆனா உன்னிலுள்ள முடிவரெல்லாம் பார்க்கணும். வேளனைக்கு மல்லிக்கு தான் கல்யாணம். ஆனா உன்னிலுள்ள முடிவரெல்லாம் பார்க்கணும். உலக முதல் கொண்டுக்கு தான் மரமா முருகனைக்கு வந்து கொண்ட பருவமா. சுவாமி என்பா பாமி என்பா நாதன் என்பா சத்திரடி வேறு என்பா சண்முக சுந்தரம் என்பா கொடுத்த பொக்கிசமா வேடிகனா வெட்டவனா பள்ளி சிந்தைகள் என்றவனா அத்தடிப்பட்ட நம்ம வள்ளிக்கேத்த புருஷரது முருகே சின்ன என்னுடைய குலக்கடவுள். அந்த குலக்கடவுள் முருகனத்தை பார்த்து சாமி அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. அதை கட்டிக்க வருவான் அப்படி சொல்லக்கூடாது. 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா முருகபெருமான சரி கடவுளா நினைச்சுக்கிட்டு இப்ப நினைச்சுக்க கட்டிக்கல நினைச்சுக்க வேற என்ன கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க கணவனா ஏத்துக்கின்றீங்க. தேவையில்லை, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, ஏத்துக்க நல்ல மனசு. வேற என்ன ஏண்டா இந்த மாப்பிளைக்கு என்ன ரொம்ப தொழில் என்ன கலகம் பண்ணக்கூடிய கலெக்டர் உத்தியோகம். ஆமா கவர்னர் பேத்தி. ஆமா ஒரு வரையும் மோடி பேரு ஒட்ட குத்தர் கொட்டி பிறந்திய கப்பரோட கூட பிறந்த சோழனுக்கு புட்டு குத்து முடியும். கொய்யா பழம் வச்சிருக்கேன், கொய்யா பழம் அதுக்கு மாம்பழம் கொடுத்தாங்க. நீ அப்படிதான் நீ பேசுற. கொய்யா பழத்தை மட்டும் பேசுனேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல. கொய்யா பழம் என் தங்கச்சி. கொய்யா பழம் தங்கச்சியானா? கூடிய சீக்கிரம் மங்கையர் கட்சிக்கு மங்கள் மாட்ட மாதிரி பாடி இருக்கு. அதனால மாப்பிள்ளை படிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாத்தா சரி அந்த தொழிலாம் சரி. ஏப்பா நான் கொஞ்ச நாளா ஒரு வேலை பார்க்கிறாரு. என்ன வேலை பார்க்கறாரு? உனக்கு சொல்லும் போது ஆணித்தரமா நெத்திக்கிறேன் சொல்லு. என்ன சொல்றீங்க? நாரதர் என்ன வேலை பார்க்கிறாரு தெரியுமா? நாரதர் கோடி கொடுக்குறாரு. நாரதர் கோடி கொடுக்குறாரு. நாரதர் கோடி கொடுக்குறாரு. இவ்வளவு சரியா கோடி கொடுக்குறாருன்னு கை தட்டில சிரிக்கிறாங்க. சிரிக்காத அப்படினாங்க. இந்த நேரத்துல நாரதர் போய் ஊட்டிக்கு ஊட்டி ஓட்டியே. என் மனசுக்கு பிடிச்சால மட்டும் தான். பார்த்து பத்திரமா இருங்க. கோடி பத்திரமாவே இருப்பேன் நான். கோடி 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 காலையில கை நிறைய எங்க அன்பு பங்காளி சம்பளத்தை வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது, சம்பளமே கிடையாது. இதுக்கு மேல எப்படி வாங்க போற? அதை வாங்கிட்டியே. எங்க பங்காளி 1 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிட்டு 10 ரூபாய் மட்டும் கொடுப்பாப்ல. அதே உண்மை. கொடுக்கலனாலும் பரவாயில்ல. போட்டி கொடுப்பாங்க போட்டி போட்டி கொடுப்பாங்க. போட்டி
பிரபடிப்பார புடுமல்ல இது சத்ததாவர கட்டிமல்ல வருகே உனது திருமணத்துக்கு எங்க இருந்தா கட்டவர அம்மா கலையரசி பார்த்து பார்த்தா புடுங்கரசி நீங்க போங்க. என்ன அரிசி? கொள்ளுங்கள் அரிசியா? அரிசியை பத்தி மட்டும் சொல்லாதீங்க. அரி சிவா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பெருமாளும் சிவனும் இருக்காங்க. அரிசி இருந்தா தான் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் உயிர் வாழ முடியும். ஆம், அரியும் சிவனும் முருகா முருகா இந்த வந்தாரு முருகா முருகா மாறுபடி வேந்தரு கொடுமையா வசனம் பேச விட மாட்டாரேம்மா. முருகா பின்னாடி திருப்பி நீங்க எங்க இருக்கீங்க? உன் பக்கத்துலதான். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி